என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார், நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். நாம் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் என்று 3 பிரிவுகளை சொல்லி இடரலற்றவர்களாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஒன்று, நம்முடைய சொந்த குடும்பம், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள். இரண்டாவது, நம்மை சுற்றி வாழ்கிற வெளிநபர்கள். மூன்றாவது, நாம் ஒன்று கூடி ஆராதிக்கிற நம்முடைய சக தேவ பிள்ளைகள். எல்லா இடத்தையும் அவர் அங்கே ரொம்ப அழகா அவர் அந்த இடத்தை சுட்டி காட்டுகிறார். நீங்கள் யூதருக்கும் சரி, வெளியில் கிரேக்கருக்கும் சரி, நாம் எல்லாரும் ஒன்று கூடி வருகிற தேவனுடைய ஆலயத்துக்கும் சரி, எப்படி இருக்கணும்? இடரலற்றவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இடரல்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு காரியம். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட சபையில் ஒரு அம்மா என்னோடு கூட கண்ணீரோடு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அவங்க மகன் நல்ல ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரவர் தான், நல்ல ஜெபிக்கிற மனுஷன், நல்ல மகன் ஐயா, அவன் நிறைய ஆண்டவருக்காக செஞ்சான். ஆனால் இந்த யூடியூப்பில் தேவையில்லாத இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து ஏதாவது ஒரு ஊழியக்காரங்களை குறித்து பேசுகிற விஷயங்களை அவங்க பார்த்து எனக்கு சர்ச்சே வேணாம், எல்லாரும் தவறு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் எல்லா ஊழியக்காரங்களையும் சபைகளையும் வெறுத்து அவன், நான் சபைக்கு வரல, நான் வீட்டில் உட்காந்தே நான் இனிமேல் ஜெபம் பண்ணுறேன், பாடுறேன், நான் ஆண்டவருடைய வார்த்தையை நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபத்தை விட்டான், பைபிள் வாசிக்கிறத விட்டான். அப்புறம் அவன் இந்த பிரசங்கத்தை தியானிக்கிறேன்னு பைபிளை எடுப்பான், அதையும் விட்டுட்டான். இப்போ பயங்கரமான ஒரு பின்மாற்றம். அவன் வாழ்க்கையில் நண்பர்களோடு ஊர் சுற்றுறதும், குடிக்கிறதும், வெறிக்கிறதும், கேட்டால் ஊழியக்காரங்க சரியில்லை அப்படின்னு இந்த யூடியூப்பை உட்காந்து பார்க்குறவன் அவன் பைபிளை உட்காந்து படிச்சிருக்கலாமே ஐயான்னு சொல்லி கண்ணீரோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் இப்படி நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். தேவையில்லாமல் உட்காந்து தங்கள் ஆத்மாவை கெடுத்து கொள்ளுகிற நிறையா பேர். நான் அவங்கள இதை மாதிரி பார்த்துக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் தங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் கசப்பை வைத்து கொள்வார்கள். இந்த உலகத்தில் யாரும் பர்ஃபெக்ட் ஆனவங்க கிடையாது. நான் பயங்கரமான பர்ஃபெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அது உண்மையில் அவர்கள் வேதத்தை சரியாக படிக்கலை. நம்ம எல்லாரும் அந்த பூரணத்தை நோக்கி கடந்து போகிறோம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பிரியமானவர்களே, இப்படி சில நேரம் சிலருடைய வார்த்தைகளால் இடறி போகிறவங்க உண்டு, சிலருடைய செய்கையினால் இடறி போகிறவங்க உண்டு, சிலருடைய வாழ்க்கையினால் இடறி போகிறவங்க உண்டு. இப்படி ஒரு வேளை நீங்கள் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் சில இடங்களில் இடறி இருக்கலாம். இடறல்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது குறுக்க கல்லை போட்டால் என்ன ஆகும்? இடறி விழுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட சில இடறல்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இடறல் வருவது அவசியம். ஆனால் யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொன்னார். சில நேரம் சில இடர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் சுதாரித்து கொள்ளுங்கள். அந்த இடரல்களில் தேவனை பற்றி கொண்டு ஆண்டவரை மாத்திரம் பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்மளும் யாருக்கும் இடரலாக இருந்துடவே கூடாது. இடரல் அற்றவர்களாக நம்ம வாழணும். யாரும் நம்மளால் விழுந்துடக்கூடாது, நம்மளால் ஒருத்தர் சரிக்கிறக்கூடாது. நம் நிமித்தமாக யாரோ ஒருவர் அங்கே ஆண்டவருடைய அன்பை விட்டு வெளியே போயிடக்கூடாது. கேட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால், சாப்பிட்ற சாப்பாடு கூட என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றவனுக்கு இடரலாக இருந்துச்சுன்னா, நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். நான் இதை மாம்சத்தை புசிக்கிறதுனால ஒருத்தன் இடறானா எனக்கு அது வேண்டாம். அவன் இடர்னா என்ன, இடரலாம் எனக்கு என்ன, நான் எப்படி வேணாலும் வாழுவேன் அப்படி சொல்வது வேதம் அல்ல. ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கல. யார் எப்படி போனால் உனக்கு என்ன அப்படி நீ வாழுன்னு சொல்லி கொடுக்கல. ஒவ்வொரு நாளும் கவனமாக நடக்கணும், ரொம்ப தெளிவாக நடக்கணும். நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்புமே மற்றவங்க இடறிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கவனமாக நம்ம நடக்கணும். மற்றவங்க விழுந்துடக்கூடாது. மற்றவங்க என் நிமித்தமாக
அவர்கள் தேவனை விட்டு விலகிடக்கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடப்போம். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், இடரல் அற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, போஜனத்தில் கூட இடரல் வச்சிடக்கூடாது. நீங்கள் நம்ம சாப்பாட்டில் யாரோ ஒருத்தர் நம்மளால் இடர்றாங்கன்னா அப்படி ஒரு சாப்பாடு எனக்கு வேண்டான்றதுலையும் சரியான முடிவு எடுக்கணும். எனக்கு பிடிக்குது, நான் சாப்பிட்றேன், அதை கேட்குறதுக்கு அவங்க யார் அப்படின்னு சொல்லுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷத்துலேயும் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 11:6, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். என்னிடத்தில், தேவனால் ஒரு நாளும் நம்ம இடர மாட்டோம். அவர் நம்மளுக்கு இடரலாக இருக்க மாட்டார். ஆனால் என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஏன்னா மனுஷனை பார்த்து மனுஷன் பின்னால் போனால் இடர்வதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் ஆண்டவருக்கு பின்னால் போனால் ஒரு நாளும் நாம் இடர மாட்டோம். சங்கீதக்காரன் கூட அதை தான் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதத்தின் 13வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை நான் படிக்கிறேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. இந்த வசனத்தை இன்னைக்கு மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. நான் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாதுன்னு முதல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். இரண்டாவது, ஆண்டவரே, நான் யாருக்காவது இடரலாக இருந்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தோடு வாழ துவங்குவோம். மூன்றாவது, நாம் ஆண்டவரே என் கால்களை நான் இடரிடாதபடிக்கு அதை என் கால்களை விலக்கி காத்தரலும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். நம்ம ஜோமுன்னா நம்ம யாருக்கும் இடரலாக இருக்க மாட்டோம். அதே மாதிரி நான் யாருக்காவது இடரலாக இருந்தால் மன்னிங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு நம்ம இனி கவனமாக நடப்போம். ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 56:13 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, நாங்களும் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது, நாங்களும் இடரிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியும் ஆண்டவரே நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவரே உங்கள் நாம மகிமைக்காய் பிறர் இடராமல் வாழத்தக்கதாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இடரல்கள் யார் மூலமாக வருதோ அவனுக்கு ஐயோ என்று உடைய வேதம் சொல்லுகிறதே. எங்கள் வாழ்க்கையில் அந்த இடர்கள் வரதான் செய்யும். ஆனாலும் உங்களை பற்றி கொண்டு தொடர்ந்து ஓட எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாங்கப்பா. ஒருவேளை இன்னைக்கு இடறி கீழே விழுந்திருந்தாலும் திரும்ப எழும்புவதற்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும், பலப்படுத்தும். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.